கொடூரமான ஒரு ஆவி. இன்னைக்கு அது அநேகருக்கு தெரியாது. இது அது ஒரு அசுத்தமான ஒரு ஆவி. அந்த ஆவியில விழுந்தவன் வெளியே வர முடியாது. வர்றது மிக மிக கடினம். அந்த ஆவி ஒரு கொடூரமான ஒரு ஆவி. பாருங்க, டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா குணப்படுத்த முடியாது, குடிய விட முடியாது. இதுக்கு ஒரு சில மையங்கள் இருக்கு, அந்த மையத்துக்கிட்ட போனாலும் முடியாது. இன்னைக்கு எங்க நீங்க போனீங்கனாலும் அந்த குடிய விடணும், கஞ்சா விடணும்னாலும் முடியாது. ஒரே வழி, குடிய விடணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. குடிய விடணும்னா நீங்க முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடி கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே இந்த பாவத்தில் நான் விழுந்துட்டேன், குடி என்கிற ஒரு அசுத்தமான ஆவி என்னை ஆட்கொண்டிருக்கு, என் உடல்ல இருக்கு, அது என்னை விட்டு வெளியே வரணும், ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் எல்லா விதத்திலும் ட்ரை பண்ணிட்டேன், என்னால அந்த குடியிலிருந்து மீண்டு வர முடியல, தயவு செய்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க மன்றாடுங்க, கதறுங்க, கத்துங்க, வேதனையோடு ஜெபிங்க. ஏங்க காலம் ஃபுல்லா குடியோட துன்ப போடுறதை விட, சாவர வரைக்கும் அவன் குடிச்சு சாவறதை விட, ஒரு நாள் கதறி மன்றாடுங்க, கத்துங்க, கதறுங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல. கத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா நன்மை செய்வாரு. நாங்க சொல்றது எல்லாமே 100% உண்மை, ப்ரூஃப். இங்க வந்திருக்கிறாங்க, எங்க கூட வந்திருக்கவங்க ஒரு நேரத்தில் அநேக குடியில இருந்தாங்க, அதை விட முடியாத ஒரு நிலைமையில துன்பப்பட்டு கொண்டிருந்தாங்க. எவ்வளவோ விஷயங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் போனாங்க, மருந்து மாத்திரை எல்லாம் ட்ரை பண்ணாங்க, முடியல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாங்க, மன்றாடுனாங்க, கத்துறாங்க, கதறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க அதுல இருந்து விடுதலை கொடுத்தாரு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இயேசுவால எல்லாமே முடியும். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய்னு சொல்றாருங்க ஆண்டவர். என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்றாரு. ஆண்டவரால கூடாத காரியம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்கலையா, முடியலையா, எந்த பிரச்சனை இருக்கு? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது. நீங்க கேட்டு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் அந்த விடுதலை கிடைக்கும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க. இதை நீங்க வெளியே மக்கள் கிட்ட யார்கிட்டயுமே சொல்ல வேணாம். வீட்டுல தனி ஒரு அறையில உட்காருங்க, உட்காந்து ஆண்டவரே நான் குடிக்கிறேன், கஞ்சால இருக்கேன், பாவமான சாபமான காரியங்களை நான் ஈடுபட்டிருக்கேன், என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, கதறுங்க, மன்றாடுங்க. கர்த்தர் உங்களை காப்பாத்துறாரா இல்லையா பாருங்க. ஏங்க இதெல்லாம் அனுபவிச்சு சொல்றேங்க இந்த வார்த்தைகள் எல்லாம். வெளியில இன்னைக்கு எங்க நண்பர்கள்லாம் குடியில விழுந்து குட்டி சவரா போயினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் மகா மட்டமான ஒரு நிலைமையில விழுந்து கிடந்தாங்க. ஆரம்பத்துல இறங்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தது, அருமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்தாங்க. கெட்ட சகவாசம், நண்பர்கள் சரியில்லாததுனால அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இன்னைக்கு குடிய தொட்டவங்க எல்லாம் வீணா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எங்க கொந்தளிக்குது, உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனையை தான் நாங்க வெளியே சொல்றோம், பாரத்தோட சொல்றோம் இந்த வார்த்தையை. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பாரம், இயேசு கிறிஸ்து கொடுத்த பாரம், அந்த பாரம் எங்களுக்கு அவர் கொடுத்த அந்த பாரத்தை தான் நாங்க இன்னைக்கு வெளியே சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடே குடியில விழுந்து கிடக்குதுங்க, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு நிலைமை வெளியில வட மாநிலத்திலிருந்து ஆளுங்க வராங்க இன்னைக்கு வேலைக்கு. சென்ட்ரல்ல போய் பாருங்க, 1000 பேர் ஒரு நாளைக்கு வராங்க உள்ள. என்ன காரணம்? தமிழனுக்கு வேலை இல்ல. இந்திக்காரங்க எல்லாம் இன்னைக்கு வேலையில செட்டில் ஆயிடுறாங்க. என்ன காரணம்? தமிழன் குடியில விழுந்துட்டான், அவனை காப்பாற்ற முடியல, அவன் நரம்பு தளர்ச்சி ஆயிட்டான், குடிச்சு குடிச்சு வீட்டுல நடுக்கத்தோட படுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு பாருங்க அநேக இடங்கள்ல மனைவி தான் வேலைக்கு போறாங்க, கணவன்கள் எல்லாம் வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாவம் வீட்டுல சமையல் வேலை பண்ணிட்டு சாமான் தைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, வெளியே போய் பார்த்து சம்பாரிச்சு அந்த கணவனையும் குடும்பத்தையும் குழந்தைங்களையும் காப்பாத்துங்க. இன்னைக்கு இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. முக்காவாசி இடங்கள்ல போதையினால சீரழிஞ்சு போயிருக்கு தமிழ்நாடு. சிந்திச்சு பாருங்க. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் இது முடியும். நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். நாங்க யாருமே நீதிமான்கள் கிடையாது. எல்லாருமே கெட்ட வழியில இருந்தவங்க தான். இயேசு எங்களை தொட்டாரு, நாங்க வேதத்தை கையில் எடுத்தோம், பைபிளை தொட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கண்கள் திறக்க ஆரம்பிச்சது. நாங்க 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், பிடிக்காதீங்கப்பா, நல்லா இருங்கப்பான்னு. பைபிள்ல எல்லா விஷயமும் இருக்குது. இதுல நாங்க படிக்கிறதால தான் இந்த வார்த்தையை நாங்க சொல்றோம். இன்னைக்கு நீங்க இந்த பைபிளை நீங்க தொடலனா இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே கிடையாது யாருக்குமே. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசைப்படுறோம். அதனால இப்ப நாங்க பேசுறீங்க, யாருமே அரசியல்வாதம், எந்த ஒரு அரசியல் சார்ந்தவங்களோ
எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்களோ எதுவுமே கிடையாது. நாங்க ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, அவ்வளவுதான். எங்களை நாங்க பொதுநலன் கருதி நாங்க ஆண்டவர் எங்க கிட்ட சொல்றாரு, பேச சொல்றாரு, போய் பேசுங்கன்னு சொல்றாங்க. அதனால நாங்க பேசிட்டு இருக்கோம்.